ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இ-சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு 4 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது தமிழகத்தில் பல்வேறு நபர்கள் இ-சேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண சொல்ல டாக்குமெண்ட் பேஜில் இப்போதைக்கு புதுசாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்னா, நோட் it is instructed to scan all the original documents properly before attaching the document in the service application. If any of the service application returned or rejected by the official for improper scanning of document, the penalty will be collected from the particular CSC operator சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல ஸ்கேன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்தா அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் இம்ப்ராப்பர் டாக்குமெண்ட் காரணமாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க அல்லது ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறவங்க ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ண பாருங்கள். அதுதான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லைனா உங்ககிட்ட இருந்து பெனால்ட்டி அமௌண்ட் வாங்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா டாக்குமெண்ட்டை தெளிவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். யாராச்சும் கஸ்டமர் பார்த்தா வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறாங்க, அது கிளியராக உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வியூ ஆகும். பட் பார்த்தா சிஸ்டமில் தெரியாமல் காமிக்காது. ஸோ அதன் காரணமாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுங்கள். அப்படி யாராச்சும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினாலும் ஸ்கேனர் ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் அப்டேட். அதுக்கப்புறம் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது. ஆல்மோஸ்ட் இது பார்த்தா எல்லா இ-சேவைக்குமே அப்ளிகேபிள் ஆகும். 6 மந்த்துக்கு ஒன் டைம் பார்த்தா இந்த மாதிரி பாஸ்வேர்டு பார்த்தா செட் பண்ண சொல்லும், சேஞ்ச் பண்ண சொல்லும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. இருந்தாலும் என்ன ரீசன்னா, இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் செக்யூரிட்டி கோடு என்டர் பண்ண சொல்ல உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகும். நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலும் உங்களுக்கு மிஸ் மேட்ச் தான் காமிக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, எப்படி பாஸ்வேர்டு செட் பண்ணலான்னா, நீங்கள் ஹோம் பேஜ் போயிட்டு நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் லாகின் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண பாருங்கள். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபர்கட் பாஸ்வேர்டு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அந்த இ-சேவை ஐடி சர்ச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்து ஓடிபி என்டர் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் பாஸ்வேர்டு ஃபர்கட் பண்ணலாம். ஒருவேளை அப்படியே உங்களுக்கு பார்த்தா பாஸ்வேர்டு பார்த்தா ஒர்க் ஆகலை, ரீசெட் ஆகலை அப்படின்றவங்க அகைன் நீங்கள் இதே லாகின் பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு யூசர் நேம் உங்கள் இ-சேவைக்கான ஐடி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பாஸ்வேர்டு கொடுக்காம உங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்காங்க பாருங்கள். இ-சேவைக்கு டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தா இதே பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணதுக்கு இதே பேஜ் ஓப்பன் ஆகும். பட் இந்த சமயத்தில் செக்யூரிட்டி கோடு பார்த்தா டிசபிள் காமிக்காது. நீங்களே மேலே செக்யூரிட்டி கோடை கொடுத்து அதை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. இப்போவும் பார்த்தா ரீசெட் பண்ண முடியல, ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பர் 1800425600 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஐடியை சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கான பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. சேம் அதேமாரி யூசர் நேம் அந்த டிஃபால்ட் பொறுத்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப உங்களுக்கான பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் ஒருவேளை எடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் மேனேஜர் இருக்காங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஐடியா அவங்களுக்கு அனுப்புனா பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கையுமே பார்த்தா ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை இந்தமாரி உங்களுக்கு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக இந்தமாரி பாஸ்வேர்டு நீங்கள் ரீசெட் பண்ணிட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேருக்கு புதுசாக ஐடி வாங்கியிருப்பீங்க, அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்டு பார்த்தா செட் பண்ண சொல்லுது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மெத்தட் 4 வழியில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்வேர்டு பார்த்தா ரீசெட் ஆகும். ஓகே, இது செகண்ட் அப்டேட். அதுக்கப்புறம் 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சிட்டிசன் போர்ட்டல் இருக்குது பாருங்கள், பொதுமக்கள் லாகின். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பயனாளர் உள்நுழைவு, பொதுமக்கள் ஆகி அவங்களே அவங்களுக்கான சர்டிஃபிகேட் போடுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் பார்த்தா சர்டிஃபிகேட்லாம் போட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட்னா,
இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் கேப்சா லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஆதார் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல ஆதார் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து அப்ளை பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் இந்த மாதிரி ப்ளீஸ் வெரிஃபை யுவர் ஆதார் டீடைல்ஸ். உங்கள் ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்து ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் அதை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தா டேஷ்போர்ட் போய்ட்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியுது. இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க, சிட்டிசன் லாகில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணி தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகி அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். அதேமாதிரி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சு தான் நீங்கள் உங்களுடைய ஆதார் இன்ஃபர்மேஷன்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இது சிட்டிசன் போர்ட்டலுக்கான ஒரு சின்ன அப்டேட்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிட்டிசன் போர்ட்டலில் யூஸ் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த அப்டேட் நிறைய பேருக்கு ஷேர் படுத்துங்க, அவங்களுக்கும் தெரிய வரும். ஓகே, அதுக்கடுத்து 4வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இடிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் பற்றி ஒரு இதுக்கு தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பட்டா இந்த மாதிரி ஸ்கீம்லாம் அப்ளை பண்ணுவோம். இப்போ இதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அக்கௌண்ட் பார்த்தா பிளாக்னு காமிக்குது, லாக்னு காமிக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போதைக்கு சர்வர் இஷ்யூஸ்னு சொல்கிறாங்க. டெக்னிக்கல் டீம் பார்த்துட்டு இருக்காங்க, விரைவில் கிளியர் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு 3 days 4 days ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அதாவது காரணம் இந்த மாதிரி லாக்டவுன் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தா டெக்னிக்கல் கிளிச்சு சர்வர் இஷ்யூஸ் தான். ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் 1 or 2 days பார்த்தா டெக்னிக்கல் டீம் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் லாகின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு லாகின் ஆகும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான 4 முக்கிய அறிவிப்பு. ஸோ இந்த அறிவிப்பு மறக்காமல் பார்த்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இசேவைக்கான ஐடி வச்சிருக்கவங்களுக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.